இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான தகவல் ஆசிரியர் பணியிடம் நிரப்புதல் குறித்து முக்கியமான ஒரு செய்தி. இது பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தெல்லாம் நிரப்ப சொல்லி ஆதிதிராவிடர் நல இயக்குனர் அவர்களுடைய செயல்முறைகள். சரிங்களா? இது வந்து தொகுப்பூதியத்தில் நிரப்ப சொல்லி ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனருடைய செயல்முறையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் வரைக்கும். சரிங்களா? ஏப்ரல் வரைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் அவர்களுக்கு நிரப்ப சொல்லி செயல்முறையாக வந்திருக்கு. எவ்வளோ பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 முதுகலை பட்டதாரி ஆசிரியர், 80 பட்டதாரி ஆசிரியர், 366 இடைநிலை ஆசிரியர்கள் மொத்தம் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு. அதே போல் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முடிய. சரிங்களா? இடைநிலை ஆசிரியருக்கு 7500, பட்டதாரி ஆசிரியருக்கு 10,000, அதே போல் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு 12,000 மாத தொகுப்பூதியத்தில் வழங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கு முன்னுரிமை, இதை ஒவ்வொரு விவரமும் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்பும்போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கு முன்னுரிமை அளித்து நிரப்பப்பட வேண்டும். நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் வந்து டவுட்டு. அதனால் நான் இந்த ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை கூடிய பள்ளிகளில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவருக்கு முன்னுரிமை அளிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது பாருங்கள், ஏப்ரல் 2023 முடிய உள்ள மாதங்களுக்கு அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பணிக்கு தெரிவு நியமனம் செய்யப்படும் நாள் முதல் பிப்ரவரி 2023 முடிய உள்ள மாதங்களுக்கு மற்றும் தற்காலிகமாக பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக அந்தந்த ஊர்களில், அதாவது எப்போ இருந்து சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடங்களை பணிக்கு தெரிவு செய்யப்படும் நாள் முதல் ஏப்ரல் 2023 முடிய. சரிங்களா? அது அடுத்தது பார்த்திங்கன்னா அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பணிக்கு தெரிவு நியமனம் செய்யப்படும் நாள் முதல் பிப்ரவரி 2020. இது வந்தீங்கன்னா பிப்ரவரி 2023. இது வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு அவங்களுக்கு அது வரைக்கும். ஏன்னா இந்த பணியிடம் நிரப்பதற்கு சில காலம் ஆகும் அப்படிங்கிறதுனால. அதே போல் இதில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி பெற்றவர்களும் அவ்வாறு இல்லையெனில் இல்லம் தேடி கல்வித்திட்டத்தில் பணிபுரியும் தகுதியான அதே போல் தற்காலிக ஆசிரியர் தேர்ந்தெடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் அதில் போலவே இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. நன்றி நண்பர்களே. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நன்றி.